ஒரு குட்டி ப்ளாக் பார்க்கலாமா? என்னதான் நமக்கு வீட்டு வேலை, பசங்களை பார்த்துக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, எல்லா வேலையும் இருந்தாலும் நமக்கு பேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணும் பொழுது, அதாவது எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு, ப்ரௌனிஸ் செய்கிறது தான். அது செய்யும் பொழுது நமக்கு எங்கேருந்து தான் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வரும் அப்படின்றது தெரியல. அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஆர்டர் வந்தால் நான் ஃபாஸ்ட்டாக போய் என்னோடய ஆர்டரை செய்கிறதுக்கு தான் போயிடுவேன். இன்றைக்கி என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா கப் கேக் அண்ட் பிளெயின் கேக், இது ரெண்டுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை செப்பரேட் பண்ணிக்கணும், எல்லோ தனியாக ஒயிட் தனியாக. அதுக்கப்புறமா நம்ம சக்கரை ஆட் பண்ணி நல்ல ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கூட பைனாப்பிள் எசன்ஸும் வெனிலா எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நம்ம பீட்டர்லேயே பீட் பண்ணிக்கணும். ஓவர் பீட் பண்ணாமல் நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது கூட பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேக் அண்ட் ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே ப்ரௌனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ரௌனி நான் ஒரு பேக்கர் கிட்ட தான் வாங்கினேன். யூடியூப் பார்த்து தான் ஒரு பேக்கர் கிட்ட நான் ஹோம் பேக் பண்ணுறவங்க கிட்ட நான் ப்ரௌனி வாங்கினேன். ஆக்சுவலாக நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரௌனியே சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்த்துட்டதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரௌனி. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் நான் ஆர்டர் பண்ணேன் சேம் பர்சன் கிட்ட. ரொம்ப பிடிச்சதுனாலையோ என்னமோ அதை நானே செய்யணும்னு ஆசைப்பட்டு தான் நானும் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம பிடிச்ச விஷயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அதோட அவுட்புட்டை பர்ஃபெக்டாக வரும்ன்றது நான் ப்ரௌனி வச்சு கற்றுக்கிட்டேன். என்னதான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் நம்ம பிடிச்ச விஷயத்த சாப்பிட்டு பார்த்துட்டு செய்யும்போது அதோட அவுட்புட் வேறு லெவலில் வருது. கப் கேக் மோல்டில் நான் எல்லாத்தையும் போர் பண்ணிக்கிறேன். நடுவில் நான் சொல்ல மறந்துட்டேன், மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மைதா மாவு, பேக்கிங் பவுடர், இது மட்டும் தான். கேக் ஜெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் செய்கிற ஹோம்மேட் கப் கேக்ஸ் அண்ட் பிளெயின் கேக். இது உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக செஞ்சு பர்ஃபெக்டாக கொடுத்துடலாம். கிட்ஸுக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப கம்மி காஸ்ட்டில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஹோம் பேக்கர் கிட்ட நான் ஆர்டர் பண்ணேன் இல்லைங்களா? ஸோ நானும் செஞ்சு சாப்பிட்டுட்டேன், ஓடிஜியும் வாங்கிட்டேன், நானும் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். ப்ரௌனி சூப்பராக வந்துடுச்சு. தென் எனக்கு ஒரு ஐடியா, நம்ம உண்மையாக ரொம்ப ஹை காஸ்ட் கொடுத்து நான் ப்ரௌனி வாங்கினேன். அவ்வளோ அளவுக்கு நம்ம கொடுத்து நம்ம நம்மள மாதிரி அஃபோர்ட் பண்ண மாதிரி நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கம்மி காஸ்ட்டில் நாம சேல் பண்ணால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்போது நான் எஃப்எஸ்எஸ்ஐயும் நான் அப்ளை பண்ணணுன்ற ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டேன். பிகாஸ் நம்ம ஃபுட் ஐட்டம் சேல் பண்ணுறோன்றப்ப எஃப்எஸ்எஸ்ஐ இல்லைன்னா நம்மளால சேல் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் அதையும் நான் சேல் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை அவங்ககிட்டயே கேட்போம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன், சிஸ்டர் இந்த மாதிரி எஃப்எஸ்எஸ்ஐ மஸ்டா அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆட்டிடியூடாக எனக்கு தோணுச்சு. இதை நான் நெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த குட்டி தாங்க தூங்கினா மட்டும்தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.